சாதகமா தான் ரொம்ப சந்தோஷம் கண்ணனுக்கும். கண்ணா வந்துட்டா பாரு. கர்ணா நான் தான் சொன்னேன்ல உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன்னு. கர்ணா வீட்டுக்கு போன உடனே வேலையா உனக்கு சுத்தி போடணும். அண்ணி, உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எல்லாருமே எனக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அச்சோ, இதுக்கெல்லாம் காரணம் இந்து தான் கர்ணா. இவ தான் சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்தா. அதெல்லாம் உண்மைதான் அண்ணி. கர்ணா, உள்ள ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, வந்து முடிச்சிட்டு போ. வா. சரி, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ. ஏய் ஜெயந்தி, மாமா நம்மளே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கிளம்பலாமா? ஆமாக்கா, கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்து, நாங்க முன்னாடி கிளம்பி போறோம். நீ கர்ணாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. அக்கா, நம்ம போலாம். ஏய், உன் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு போல. என்ன பிளான்? என்ன சிக்க வைக்கலான்னு பிளான் போட்டல. நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. ஏய், எப்படி எனக்கு பதிலா அந்த இடத்துல இன்னொருத்தனை சரண்டர் பண்ண வச்சு நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தியா? நீ எதிர்பார்க்கல. இதுக்கு தான் ஆம்பளைங்க கிட்ட வச்சுக்க கூடாதுன்றது. பொம்பளை நீ 5 அடி பாஞ்சா, ஆம்பளைனா 50 அடி பாய வேண்டாமா? இதுக்கப்புறம் எங்க கூட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வையேன், எங்க கிட்ட இருக்கிற பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் முன்னாடி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப தோத்து போன மாதிரி எப்பவும் தோத்துக்கிட்டே இருப்ப. என்ன மேடம், நீங்க என்கிட்ட ஒரு பொண்ணு தானே கொலை பண்ணதா சொன்னீங்க. ஆனா இவர் என்னடானா வேற மாதிரி பேசிட்டு போறாரு. இல்ல சார், நான் தான் விசாரிச்சதுல ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். கர்ணாவை வெளியே கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் மேடம், நான் என் வேலையை தானே மேடம் செஞ்சேன். சரி மேடம், எனக்கு இன்னொரு கேஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணணும். நான் வரேன் மேடம். சரிங்க சார். தேங்க்ஸ்.